ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த கடக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. அதாவது இந்த கடைசி 15 நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இது கூடவே பௌர்ணமியை பற்றியும் பௌர்ணமியில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் நாம் விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான நாளாக தாங்க இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த பௌர்ணமியில் கிட்டத்தட்ட 108 வகைகள் இருக்குதாங்க. அதோட தன்மைக்கேற்ப தான் பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பௌர்ணமி பகலில் தொடங்கி இரவில் முடியுங்க. இல்லைன்னா பாதி பகல் பாதி இரவாகவும் வரும். அப்படி இல்லைன்னா இரவில் தொடங்கி பகலில் முடியும். இப்படின்னு பௌர்ணமியில் பல வகை இருக்குதுங்க. இந்த சமயத்தில் பல்வேறு சிறப்பு நாளுமே இந்த பௌர்ணமி தினத்தில் தாங்க வருது. அதாவது 12 தமிழ் மாதம் இருக்குது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய எல்லா பௌர்ணமியுமே ரொம்பவே விசேஷமானதாக தான் நமக்கு இருக்குது. அப்படி இந்த மாதத்தில் வர பௌர்ணமி அம்பாள், சிவன், விஷ்ணு, முருகர் இப்படின்னு நிறைய சாமிக்கு உகந்த மாதமாக இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடு செய்யலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதி ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்குமே மக்கள் கிரிவலம் போய்கிட்டு தாங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மாதம் கிரிவலம் போகிறவங்களோட கஷ்டம், கடன், துன்பம், தீரா நோய், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இப்படின்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு தாங்க அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கிரிவல பாதையில நடக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பௌர்ணமி தினத்துல நடைபாதைய கிரிவலம் போய் ஈசனை நாம தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு நினைச்ச காரியம் எல்லாமே நடக்குங்க. இந்த கிரிவல பாதை மொத்தமா 14 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க. இதுல ஒவ்வொரு பக்கமும் நிறைய கோயில்கள் இருக்குது. ஏறக்குறைய 99 கோயில் இருக்குதாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிவலிங்கம் அங்கே அமைஞ்சிருக்குது. அந்தந்த ராசிக்காரங்க அந்த சிவலிங்கத்தை போய் வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை ஈசன் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு பலருமே நம்புறாங்க. அந்த வகையில் இந்த கடக ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சகிருத்திகா அப்படிங்கிற தேவ மலரின் வாசமா தோன்றிய ஈசன் வாயு பகவானை இங்க தான் ஆட்கொண்டாராங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லுது. கடகராசிக்காரங்க வணங்க வேண்டிய தலமா தாங்க இது அமைஞ்சிருக்குது. இங்க அவங்க வணங்கினாங்க அப்படின்னா இருதயம், வயிறு கோளாறு, நுரையீரல் மற்றும் பொதுவா வர எல்லா நோய்கிட்டும் இருந்துமே நம்ம பாதுகாத்து கொள்ளலாங்க. அதனால தான் இந்த பௌர்ணமி தினத்துல லட்சக்கணக்கான மக்கள் நடைபாதையாவே கிரிவலம் போறாங்க. இந்த கிரிவலத்துல வெளியூர்ல இருந்து கூட மக்கள் வராங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்த ஃபாரினர்ஸ் கூட இங்கே விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. இது சித்தர்களின் வாழ்விடமாக தாங்க இந்த திருவண்ணாமலை சொல்லப்படுது. அதனால் இங்கே கிரிவலம் போகிறோம் அப்படின்னா சித்தர்கள் அருள் கூட நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. பௌர்ணமி நாளில் கிரிவலம் திருவண்ணாமலையில் மட்டும்தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. எங்கெல்லாம் மலை இருக்குதோ, மலை மீது ஆலயம் இருக்குதோ அந்த மலையை நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போன பலனை கூட நம்ம அடையலாங்க. உதாரணமாக பழனி, திருப்பரங்குன்றம், திண்டுக்கல், ரத்னகிரி மலை, வள்ளிமலை, பர்வதமலை இப்படின்னு நிறைய மலை இருக்குதுங்க. இதில் எல்லாமே நம்ம கிரிவலம் போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மலையில் இருக்க கோயில் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சுற்றி வழிபாடு செய்யலாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்தில் பிரகாசமாய் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இது. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாளில் நாம தேவி வழிபாடு செய்யறது தீய சக்தியிடமிருந்து நம்மை காக்குங்க. அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில். ஏன்னா இந்த அம்மன் கோயிலில் அன்னைக்கு நிறைய பூஜைகள் செய்யப்படுதுங்க. விளக்கு பூஜை செய்வாங்க, இல்லைன்னா சுமங்கலை பூஜை கூட நடத்துவாங்க. இந்த பூஜை எல்லாம் கூட நம்ம கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி கலந்துக்கிறதுனால நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். அது மாதிரி வீட்டில் கூட நம்ம விளக்கேற்றி லலிதா சகஸ்ரமம் சொல்லி கூட வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறது மூலிமா வீடு, மனை இதெல்லாம் வாங்குறதுக்கான பாக்கியத்தை நமக்கு அம்பாள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்குமே சந்திரன் தோன்ற நேரத்தில் நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செஞ்சு அம்பாளை வழிபாடு செய்யலாங்க. அது ரொம்பவே விசேஷமானது. இதோடு ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமியில் நம்மளோட குலதெய்வத்தை கூட வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யலாங்க. இது மாதிரி நம்ம வழிபாடு செய்கிறது மூலிமா நம்மளோட குலமே செழிக்குங்க. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு தான் போய் வழிபடணும் அப்படின்னா அவசியம் இல்லைங்க. உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நாம செய்கிற வழிபாட்டால் நம்முடைய அடுத்த தலைமுறையும் காக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு போறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே உங்களுடைய குலதெய்வம் பேர் என்னென்னு மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட குலதெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்ததாக கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு
இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நீங்கள் நினச்ச காரியத்தை எல்லாமே இந்த மாதத்தில் செஞ்சு முடிக்கவும் முடியுங்க. ஆனால் இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வரலாங்க. அது எல்லாமே சரி செய்யறதுக்கு நீங்களே மனம் விட்டு பேசி முடிவெடுங்க. மூன்றாவதாக இருக்கிற நபரை யாரையுமே உங்களோட சண்டையில் தலையிட வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் போடுற சண்டையில் மற்றவங்க தலையிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை இன்னுமே பெருசாகுங்க. இந்த மாதிரியான பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கடினமாக இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அது எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. குழந்தைங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தாங்க கொடுப்பாங்க. ஆனாலும் பொறுமையாக இருந்து நிலைமையை சமாளிங்க. பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். இல்லை தொழில் ஏதாவது செய்கிறீங்களா அதில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க. ஆனாலுமே கூட உங்களால் பணத்தை சேமிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏதாவது சேமிக்கிறீங்க நினச்சாலுமே கூட திடீர்னு ஏதாவது செலவு வரும். அதனால் பணத்தை சேமிக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிலைமையை நீங்கள் சமாளிங்க. பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க. இந்த மாதிரி செய்கிறது மூலிமா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குங்க. அதனால் புத்திசாலித்தனமாக பேங்க்கில் போடுறதை விட இந்த மாதிரியான முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கு பணத்தை நீங்கள் சேமிக்கிறதுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆலோசனை கூட கொடுப்பாங்க. அது எல்லாமே கேட்டு நடந்துக்குவாங்க. இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாங்க. அது எல்லாமே சரியாக பயன்படுத்திக்குவாங்க. வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உத்தியோகத்தை மாற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அது எல்லாமே செய்யாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி வேலையை மாற்ற நினச்சிங்கன்னா இருக்கிற வேலையும் போயிடுங்க. அந்த வேலையும் கிடைக்காது. இப்போ இருக்கிற வேலையும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஏதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முன்னேற்றத்துக்கு போகலாங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. தொழிலை மாற்றுறீங்க அப்படின்னா அது மட்டும் செய்ய வேணாங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க. அது எல்லாமே அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம். தொழிலில் ஏதாவது விரிவுபடுத்துறீங்க, இல்லை வியாபாரத்தில் முதலீடு செய்கிறீங்க, அது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கிய விஷயம் நல்லா தாங்க இருக்குது. ஆனாலும் கூட அஜீரண கோளாறு ஏதாவது வரலாம். அதனால் கரெக்டாக டைஜஸ்ட் ஆகிற உணவாக எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சத்து தரக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க. உங்களோட உடல்லையும் மனதிலையும் கொஞ்சம் சந்தோஷமும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு யோகா, தியானம் இது மாதிரிலாம் கூட செய்யுங்க, நல்லது. ஸ்டூடெண்ட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. அதுவும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குவாங்க. படிப்பு விஷயத்தில் உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக காட்டினீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கூட உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுற மாணவர்களுக்கும் இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணீங்களா அதில் செலக்ட் ஆவீங்க. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் திருமண வாய்ப்புகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது வரன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே அமையுங்க. இந்த மாதம் என்கேஜ்மெண்ட் கூட நடக்கும். ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களோட முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் தருங்க. பண வரவும் அதனால அதிகமாக இருக்கும். புதுசாக ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கலாங்க. அது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஏதாவது சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க முடியும். பேச்சு திறமை உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது. உடல்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வருங்க. பூர்வீக சொத்து மூலியமா வர வேண்டிய வருமானம் தாமதமாகும். திருமணம் தொடர்பாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி இந்த மாதம் முயற்சி செய்வீங்க. அதோட வியாபாரம் தொடர்பாக இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கொடுக்குங்க. பணவரத்து அதிகமாகும். அதனால உங்களுக்கு உதவிகள் சேருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை வரலாங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா வீண் பேச்சால் ஏதாவது பிரச்சனை வரலாம். உங்களோட ஒய்ஃப் கிட்ட இல்லைன்னா ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது மனஸ்தாபம் வரும். அது எல்லாமே கொஞ்சம் சமாளிங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆயுள நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாமே பலன் தர வகையில் தான் இருக்கும். ஆனால் செலவு தாங்க அதிகமாக இருக்கும். எல்லா சூழ்நிலையிலுமே உங்களுக்கு செலவு அதிகரிக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஆனால் வெளியில் போயிட்டு வரப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி நிலவுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணமும் உங்களுக்கு அதிகமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நஷ்டத்தை ஏதாவது ஏற்படுத்தலாம். அதனால பார்த்துருங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த கடைசி 15 நாள் அமைஞ்சிருக்குது.
எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு பரிகாரமாக திங்கக்கிழமையில ஆதிபராசக்தியை வழிபடுங்க. காரிய தடைகள் நீங்கும், மன அமைதி ஏற்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.